Meenakshi College of Nursing, Magadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc. இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் கவுன்சிலிங் மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. நீட் விவகாரம் நாடு முழுவதும் பூதாகாரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற அந்த நீட் தேர்வில் குளறுபடிகள் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் கவுன்சிலிங் ஆனது மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இளங்கலை நீட் கவுன்சிலிங் அட்டவணை இன்று வெளியாக திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த முக்கிய தகவல் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். இப்ப இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான அந்த கவுன்சிலிங் அட்டவணை இன்று வெளியாகும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வந்த சூழல்ல இப்ப மறு உத்தரவு வரும் வரை இது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ எப்போ கவுன்சிலிங் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? மாணவர்கள் அடுத்தடுத்து அவர்களுடைய கெரியரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருப்பாங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறதா, பிடிஎஸ் எடுக்கிறதான்னு. இந்த நிலையில் இது போன்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். முழு விவரங்கள் என்ன? அதாவது இளங்கலை நீட் கவுன்சிலிங் மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ரெண்டு விஷயம் இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஒன்று, ஏற்கனவே இந்த முடிவுகள் வெளியாகிவிட்டது நமக்கு தெரியும். ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியானது. அந்த முடிவுகள் வெளியான பிறகு வினாத்தாள் கசிந்தது, முறைகேடுகள் நடைபெற்றது. அதே போல கருணை மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது என்று அடுத்தடுத்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 23ஆம் தேதி யாருக்கெல்லாம் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கான முடிவுகள் கூட அறிவிக்கப்பட்டது. அப்போது என்ன சொல்லப்பட்டது என்றால், கவுன்சிலிங் எந்த விதத்திலும் தாமதமாகாது, அது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இன்று ஜூலை 6ஆம் தேதியான இன்று கவுன்சிலிங் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று அது தொடங்கப்படவில்லை. மற்றொன்று, இன்று அந்த கவுன்சிலிங்கான பட்டியல் அட்டவணை என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவும் இன்று வரை வெளியிடப்படவில்லை. இன்று வெளியாகாது என்கிற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அதற்கான காரணம், இந்த கவுன்சிலிங் மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்படுகிறது என்று தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தோம்னால், ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. வினாத்தாள் கசிவு, முறைகேடுகள் நடைபெற்றது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. இந்த நிலையில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே மறுதேர்வு நடத்தப்பட்டு அதற்கான முடிவுகளும் கூட அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் இதன் பின்னணியில் தான் இந்த கவுன்சிலிங் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இருப்பினும் அதிக நாட்கள் அது ஒத்திவைக்கப்படாது. அநேகமாக இந்த வாரத்திற்குள்ளாகவே அதற்கான பட்டியல் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. நம்ம இந்த நீட் யூஜி கவுன்சிலிங் பங்கேற்க விண்ணப்பதாரர்கள் நீட் தேர்வில் தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம். தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு மூலம் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச சதவீத மதிப்பெண்களை விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் என்கிற அந்த அடிப்படையில் இன்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அதுதான் தற்போது மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Meenakshi College of Nursing, Magadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc.